ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் ட்ரம்ப் 2 மணி நேரம் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசி வாயிலாக உரையாடினார். சுமார் 2 மணி நேர உரையாடலுக்கு பிறகு தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதினுடனான உரையாடல் சிறப்பாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்தம் குறித்தும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் ரஷ்யா உக்ரைன் இடையே உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ட்ரம்ப் உடனான பேச்சுவார்த்தை பொருள்மிக்கதாக, வெளிப்படையானதாக, உதவிகரமானதாக இருந்ததாக புதின் தெரிவித்தார் என கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருப்பதாக தெரிவித்த புதின், உக்ரைனுடன் அமைதி உடன்படிக்கை மேற்கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை உருவாக்க தயார் என தெரிவித்துள்ளார். எனினும் இருதரப்பும் ஒப்புக்கொள்ளும் வகையில் பரஸ்பர ஒப்பந்தம் இருந்தால் மட்டுமே போர் நிறுத்தம் சாத்தியம் என்றும் புதின் தெரிவித்திருக்கிறார். புதினுடனான தொலைபேசி உரையாடலுக்கு முன்பு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் அமெரிக்க அதிபர் உரையாடினார். அப்போது தங்களுடன் கலந்தாலோசிக்காமல் உக்ரைன் தொடர்பாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். இதேபோல புதின் உடனான 2 மணி நேர உரையாடலுக்கு பிறகு பிரான்ஸ், இத்தாலி, பின்லாந்து, ஐரோப்பிய கமிஷன் தலைவர் மற்றும் உக்ரைன் அதிபர் உடன் மீண்டும் தொலைபேசி வாயிலாக அதிபர் ட்ரம்ப் தொடர்பு கொண்டார். அப்போது போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்காவிட்டால் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்க அமெரிக்கா தயாராக உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்ததாகவும் அதனை தானும் வலியுறுத்தியதாகவும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.